வணக்கம் children, this is Malathi. நாம இன்னைக்கு distance between any two points எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவை இந்த கார்ட்டீசியன் பிளேன்ல எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் நாம பார்க்க போறோம். அதுல முதல்ல distance between two points on the coordinate axis பார்க்க போறோம். அதாவது ஆய அச்சுகளில் அமைந்த இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். இது x அச்சுன்னு தெரியும், இது y அச்சுன்னு தெரியும். x அச்சு மேல இந்த மாதிரி இரு புள்ளிகள் அமைந்திருந்து இதனுடைய தொலைவு இந்த இரண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவை கால்குலேட் பண்றதுனா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த x அச்சு மேல இந்த இரு புள்ளிகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னாவே நமக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்கா அதுல y யோட கோஆர்டினேட் 0வா தான் இருக்கும். y இன் ஆயத்தொலைவு நமக்கு அது 0மாக தான் இருக்கும். இது முதல் புள்ளி அப்படின்றதுனால இதனுடைய மதிப்பு என்னவா இருக்குன்னு பாருங்க. இந்த புள்ளியில இது -3. சோ -3, x அச்சு மேல இருக்கறனால y மதிப்பு 0. அதே மாதிரி தான் இந்த புள்ளி என்னன்னா 5, bங்கிறது 5, 0. சோ y மதிப்பு 0வா இருக்கு. நமக்கு இந்த x மட்டும் தான் மதிப்புள்ளதாக இருக்கு. அப்ப இது முதல் புள்ளி அப்படின்றதுனால x1, y மதிப்பு 0ங்கறனால ஆட்டோமேட்டிக்கா அது 0 போட்டுக்கலாம். இது இரண்டாவது புள்ளிங்கறதுனால x2, y மதிப்பு 0ங்கறனால அதையும் 0ன்னு போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு ஒண்ணும் இல்ல, மாடுலஸ் ஆஃப் x2 x1 அப்படின்ற ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணாவே நமக்கு இதுக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். அதாவது ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளியை கழித்து வரக்கூடிய ஆன்சரை பாசிட்டிவா எடுத்துக்கணும், மிகைமுழுவாக எடுத்துக்கணும். அதுதான் இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு. எப்போ அப்படின்னா அது x அச்சின் மீது இருக்கும்போது. அப்படி பார்க்கும்போது இது 5, ஃபார்முலா படி மைனஸ், இது -3. சோ நமக்கு பாருங்க 5 + 3 8 அப்படின்னு கிடைச்சிடும். ஓகேங்களா? இந்த மாடுலஸ் குறியோட அர்த்தம் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? குறை எண்ணாக வந்தால் நீ மிகை எண்ணா மாத்திக்கோ அப்படின்னு அர்த்தம். அதுக்காக மிகை எண்ணா வந்தா குறை எண்ணா மாத்திக்கோன்னு அர்த்தம் கிடையாது. சோ நெகட்டிவா வந்தாலும் பாசிட்டிவா எடுத்துக்கோ, பாசிட்டிவா வந்தாலும் பாசிட்டிவா எடுத்துக்கோன்னு அர்த்தம். அதாவது பிளஸ்ஸா வந்தாலும் பிளஸ்ஸா எடுத்துக்கோ, மைனஸா வந்தாலும் பிளஸ்ஸா எடுத்துக்கோங்கிற அர்த்தத்தை தான் இந்த இரு கோடுகள் கொடுக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். So next one பாருங்க, y அச்சு மேல இரு புள்ளிகள் இருந்துச்சு அப்படினா when two points are on the y axis அதனோட டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த பாயிண்ட் நமக்கு என்ன அப்படினா பீன்ற பாயிண்ட் இது 0, 2. அதே மாதிரி இந்த பாயிண்ட் என்ன அப்படினா 9, 0, 9. ஓகேங்களா? சோ இதுக்கு ரெண்டுக்குமான டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணனும் அப்படினா x வேல்யூஸ் இதுக்கு 0. இப்போ இதுக்கு வேல்யூ எதுல இருக்கு அப்படினா y கோஆர்டினேட்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதாவது y இன் ஆயத்தொலைவுக்கு மட்டும் தான் மதிப்பு இருக்கு. இப்போ நாம இத எழுதணும்னா இது முதல் புள்ளி அப்படின்றதுனால 0, y1 அப்படின்னு எழுதிக்கலாங்களா? இந்த புள்ளிய 0, y2 அப்படின்னு எழுதிக்கலாமா? இதுல எப்படி x2 ல இருந்து x1 கழிச்சு அதனுடைய தொலைவு கிடைச்சதோ அதே மாதிரி தான் இது. மாடுலஸ் ஆஃப் y2 y1 = அப்படின்னு கால்குலேட் பண்ண வேண்டியதா. y2 பாருங்க 9, y1 வந்து 2. நீ ஒருவேளை என்ன பண்ணிருக்கலாம், நான் இத வந்து ஃபர்ஸ்ட் புள்ளின்னு வச்சிட்டேன் டீச்சர், இத நான் இரண்டாவது புள்ளின்னு வச்சுக்கிட்டேன், எனக்கு வந்து எப்படி ஆன்சர் வரும் பாருங்க. எனக்கு இப்படி வருது. அதாவது மாடுலஸ் ஆஃப் y2 னா பாருங்க இதுல 2 மைனஸ் y1 வந்து நமக்கு 9ன்னு இருக்கு. சோ 2 - 7 வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா +7 மாத்தி எழுதிக்கலாம். ஏன்னா பாருங்க மாடுலஸ் குறிக்குள்ளார -7 இருக்குந்த போது அத +7 மாத்தி எழுதிக்கலாம் இல்லையா? சோ அதுக்காக தான் இந்த பயன்பாடு, இந்த மாடுலஸ் குறியோட பயன்பாடு. இங்க டிஸ்டன்ஸ் தொலைவு அப்படினாவே அது குறை எண்ணாக வராது. அதாவது ரெண்டு புள்ளிக்கு இடைப்பட்ட தொலைவு அப்படினாவே அது கண்டிப்பா பாசிட்டிவ் நம்பரா தான், மிகைமுழுவா தான் இருக்கும் இல்லைங்களா? அதுக்காக தான் அவங்க ஃபார்முலாலயே மாடுலஸ் கொடுத்துட்டாங்க. So distance between two points on the x-axis na modulus of x2 x1 அதுவே இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு எப்போ y அச்சு மேல அப்படினா modulus of y2 y1. அடுத்து distance between two points lying on a line parallel to the x and y axis பத்தி பார்க்க போறோம். அதாவது ஆய அச்சுகளுக்கு இணையான நேர்கோட்டில் அமைந்த இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். பாருங்க, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் நமக்கு இந்த x ஆக்சிஸ்க்கு parallel-ஆ இருக்கு. அதாவது x அச்சுக்கு இணையான இந்த நேர்கோட்டுல P மற்றும் Q னு இரு புள்ளிகள் இருக்கு. இந்த இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு கால்குலேட் பண்ணனும் அப்படினா முதல்ல இந்த P யோட கோஆர்டினேட்ஸ் என்ன, இந்த Q வோட ஆயத்தொலைவு என்ன அப்படினு பார்க்கணும். P யோட கோஆர்டினேட்ஸ் நமக்கு வந்து -4, 5 னும் அதே போல Q வோட கோஆர்டினேட்ஸ் 3, 5 அப்படினும் இருக்கு.
சோ இதுல என்ன பார்க்கறோம் அப்படினா நல்லா கூர்ந்து கவனிக்கும் போது நமக்கு தெரியும் இதுல y-யோட மதிப்பு 5 5ன்னு ரெண்டுலயும் மாறாம ஒரே நம்பரா இருக்கு. சோ y கோஆர்டினேட்ல எந்த சேஞ்சும் இல்ல. அப்ப நாம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா போதும் அப்படினா x ல தான் சேஞ்சஸ் இருக்கு. இதுல வந்து -4,5 ன்னு இந்த pங்கிற பாயிண்ட்க்கும் இந்த qங்கிற பாயிண்ட்ல 3,5 அப்படினுட்டு நமக்கு இந்த x கோஆர்டினேட்ல தான் சேஞ்ச் இருக்கு. x இன் ஆயத்தொலைவுல தான் மாற்றம் இருக்கு, y ல கிடையாது. அதனால மாடுலஸ் ஆஃப் x2 minus x1 போட்டு நாம இதனுடைய டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண முடியும். x2 அப்படிங்கிறது பாருங்க இது ஃபர்ஸ்ட் புள்ளிங்களா, சோ x1, y1 அப்படினும் இது இரண்டாவது புள்ளிங்கிறதுனால x2, y2 அப்படினும் எடுத்துக்கிட்டு இதுல x2 ஓட மதிப்பு 3, ஃபார்முலா படி ஒரு மைனஸ், x1 ஓட மதிப்பு -4, சோ பாருங்க 3 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 4 ஆகி நமக்கு இதனுடைய மதிப்பு 7. இதுக்கு ரெண்டுக்கும் p க்கும் q க்கும் இடைப்பட்ட தொலைவு 7 அப்படினு கிடைக்குது. நம்ம செக் பண்ணலாம் பாருங்க, இங்க இருந்து பாருங்க 3 இந்த பக்கம் 4 ன்னு மொத்தம் 7 யூனிட்ஸ் தான் இதனுடைய டிஸ்டன்ஸ், 7 அலகுகள். ஓகேங்களா? அதே மாதிரி இது y ஆக்சிஸ். இந்த y ஆக்சிஸ்க்கு parallel-ஆ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிருக்கோம். அதாவது y அச்சுக்கு இணையாக ஒரு நேர்கோடு வரைஞ்சிருக்கோம். அந்த நேர்கோட்டுல இருக்கக்கூடிய இரு புள்ளிகளுக்கு இடையேயான தொலைவு எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம். பாருங்க இந்த பாயிண்ட் நமக்கு -4,5 னும் இந்த பாயிண்ட் நமக்கு -4,1 அப்படினு கிடைக்குது. இதுல பார்த்தோம்னா இந்த x கோஆர்டினேட் -4, அதே மாதிரி இதனுடைய x கோஆர்டினேட்டும் -4. அப்ப சேஞ்ச் எதுல தான் இருக்கு அப்படினா அந்த y-யோட மதிப்புல தான் மாற்றம் இருக்கு. அப்படிங்கும்போது பாருங்க இத x1 y1 அப்படினுட்டும் இத x2 y2 னு எழுதிட்டா கூட நமக்கு பாத்தீங்கன்னா x ல எந்த மாற்றமுமே இல்ல அப்படிங்கும்போது மாடுலஸ் ஆஃப் y2 y1 நம்ம போட்டாவே நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். சோ y2 நமக்கு இங்க 5 மைனஸ் y1 வந்து 1 னும் மொத்தம் 4 யூனிட்ஸ் தான் இந்த r க்கும் s க்கும் இடைப்பட்ட தொலைவு. அடுத்து distance between any two points on the plane எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதாவது தளத்தில் உள்ள ஏதாவது இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவை கால்குலேட் பண்றது எப்படி அப்படின்னு தான் பார்க்க போறோம். P அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் x1, y1 அப்படிங்கிற Pன்ற பாயிண்ட் பாருங்க, அதனோட கோஆர்டினேட்ஸ் x1, y1. அப்புறம் Qன்ற பாயிண்ட் x2, y2. அதாவது P அப்படிங்கிற ஒரு புள்ளி x1, y1 மற்றும் Q அப்படிங்கிற இன்னொரு புள்ளி x2, y2. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட தொலைவு அப்படினா இது ரெண்டையும் நாம பார்க்கிறோம். பாருங்க இது x அச்சுக்கு இணையாகவும் இல்ல, நமக்கு y அச்சுக்கு இணையாகவும் இல்ல, x அச்சு மேலேயும் இல்ல, y அச்சு மேலேயும் இல்ல. அதாவது முதல் கால் பகுதியில இந்த புள்ளி Pன்ற புள்ளி இருக்கு, இரண்டாவது புள்ளி இந்த Qங்கிற புள்ளி இரண்டாவது கால் பகுதியில் இருக்கு. P is in the first quadrant and Q is in the second quadrant. இதனோட கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படினா பாருங்க 2, 5 அப்படினும் இதனுடைய ஆயத்தொலைவு என்ன அப்படினா -6, 1 பாருங்க நமக்கு x கோஆர்டினேட்லயும் வேறையா இருக்கு, y கோஆர்டினேட்ஸும் வேறையா இருக்கு இல்லீங்களா? அதாவது x இன் ஆயத்தொலைவும் வேறு எண்களாகவும் y இன் ஆயத்தொலைவும் வேறு எண்களாகவும் இருக்கு. இப்போ நம்ம அந்த மத்த ரெண்டு மெத்தடையும் இது பண்ண முடியுமா அப்படினா முடியாது. சோ என்ன, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, d √of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square அப்படின்ற ஒரு ஃபார்முலா. அதாவது இந்த புள்ளிக்கும் இடைப்பட்ட தொலைவு கால்குலேட் பண்றதுக்கு d √of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தலாம். அல்லது நமக்கு d √of x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square இந்த ரெண்டு ஃபார்முலால எந்த ஃபார்முலா வேணாலும் யூஸ் பண்ணி நமக்கு distance between any two points on the plane calculate பண்ண முடியும். Exercise 5.2 the first question, find the distance between the following pair of points. அதாவது கீழ்காணும் புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவை காண்க அப்படின்றாங்க. அதுல first question 1, 2 and 4, 3 அப்படிங்கிற புள்ளிகள். இது முதல்ல இருக்கனால இது x1 இத y1 ஆகவும் இத x2 இத y2 ஆகவும் நாம பேர் வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்க போறோம். இதனுடைய தொலைவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா
d is equal to இந்த ரெண்டு ஃபார்முலால ஏதாவது ஒரு ஃபார்முலாவை நாம எழுதிக்கலாம். நான் வந்து root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square அப்படின்ற இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்றேன். என்ன அப்படினா இத பாருங்க root of போட்டுக்கிட்டோம். x2 எங்க இருக்குன்னு பார்ப்போம். இங்க அதனுடைய மதிப்பு 4. அதுக்கு அப்புறம் ஒரு மைனஸ் x1 வந்து 1. இப்போ whole square. அதுக்கு அப்புறம் இந்த பிளஸ் அடுத்து y2 க்கு நேரா 3 இருக்கு மைனஸ் y1 க்கு நேரா 2 இருக்கு the whole square அப்படினு போட்டுட்டேன். எனக்கு 4 ல 1 போச்சுனா 3 ன்னு தெரியும். சோ 3 ஸ்கொயர் பிளஸ் 3 ல 2 போச்சுனா 1 ஸ்கொயர். பாத்தீங்கன்னா 3 ஸ்கொயர் 9 அப்படினும் 1 ஸ்கொயர் 1 ன்னு கிடைக்கும். சோ ரூட் 10 அப்படினு கிடைக்குது. நமக்கு ரூட் 10 அப்படிங்கிறது ஒரு முழு வர்க்க எண் கிடையாது. இட்ஸ் நாட் a perfect square number. அதனால அப்படியே ரூட்டோடயே வெச்சுக்கலாம். யூனிட்ஸ் அலகுகள் அப்படினு கூட சேர்த்து எழுதிக்கலாம். சோ டிஸ்டன்ஸ் between the two points are நமக்கு √10 யூனிட்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர். செகண்ட் क्वेश्चनக்கு வந்துட்டோம். இந்த பாயிண்ட் 3, 4 னும் இன்னொரு பாயிண்ட் -7, 2 னும் கொடுத்திருக்காங்க. இந்த இரண்டு புள்ளிகள்ல முதல்ல இருக்கிற புள்ளிக்கு இத x1 இது y1 அப்படினு பேர் வெச்சுக்கிறோம். இத x2 அப்படினும் இத y2 அப்படினு பேர் வெச்சுக்கிறோம். ஓகேங்களா? முதல்ல இருக்கிறது x உடைய ஆயத்தொலைவு, இரண்டாவது இருக்கிறது y உடைய ஆயத்தொலைவு. x கோஆர்டினேட் இது y கோஆர்டினேட். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறதுனால x1 y1. இது இரண்டாவது புள்ளி அப்படிங்கிறதுனால இத x2 னும் இத y2 னும் நம்ம பேர் வெச்சிட்டோம். as usual நாம ஃபார்முலா எழுதிக்க போறோம். d is equal to root of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square எழுதிட்டோம். பாருங்க அழகா அப்படியே பிரதியிடணும். சப்ஸ்டிடியூஷன் வந்து கிளியரா பண்ணிட்டோம்னா எந்த குழப்பமும் வராது. x2 எங்க இருக்குதா? இங்க இருக்கு. என்ன மதிப்பு? -7. பாருங்க x2 க்கு பதிலா -7 ன்னு போட்டேன். அதுக்கு அப்புறம் ஃபார்முலா படி மைனஸ் x1 க்கு நேரா 3 இருக்கு. அப்புறம் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஸ்கொயர். அதுக்கு அப்புறம் பிளஸ் மறுபடியும் பிராக்கெட் ஆரம்பிக்கலாமா? y2 க்கு நேரா 2 இருக்கா? அதுக்கு அப்புறம் மைனஸ் குறியா y1 க்கு நேரா 4 இருக்கா? போட்டேன். அதுக்கு அப்புறம் இந்த பிராக்கெட் க்ளோஸ் பண்ணி மேல ஒரு ஸ்கொயர் போடணுமா? போட்டாச்சு. இப்போ மைனஸ் இதுவும் மைனஸ் ரெண்டும் ஒரே குறி அப்படிங்கிறதுனால அதே குறியை போட்டு கூட்டிக்கிறேன். அப்புறம் the whole square. இங்க பாருங்க பிளஸ் போட்டாச்சு. 2ல 4 போச்சு அப்படின்னா பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் கழிச்சா மைனஸும் 4ல 2 போனா 2னும், அதாவது முழுக்களின் கூட்டல் தான் இல்லைங்களா? இன்டிஜர் அடிஷன் தான் நம்ம பண்ணணும். பாருங்க வேற வேற குறி இருந்துச்சு அப்படின்னா பெரிய நம்பரோட சைன் அப்புறம் கழிக்கணும் அப்படின்னு 4ல 2 போச்சுன்னா 2ன்னு போட்டோம். இப்போ -10. ஏன் இந்த கணக்குல நீங்க பிராக்கெட் போடல டீச்சர், இந்த கணக்குல பிராக்கெட் போட்டுருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இந்த கணக்குல பிளஸ்ல ஆன்சர் வந்துச்சு. பாருங்க 4ல 1 போச்சுன்னா 3ன்னு பிளஸ்ல ஆன்சர் வந்துச்சு. பிளஸ்ல ஆன்சர் வரும்போது நம்ம அந்த பிராக்கெட் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் காரணம் என்ன அப்படின்னா 3 ஸ்கொயர் அப்படின்னா 3 × 3 9 தான். அதுவே இப்போ இந்த இடத்துல -3 இருந்து நான் வெறும் -3 ஸ்கொயர் அப்படின்னு போட்டுதுன்னா எனக்கு என்ன அர்த்தம்னா மைனஸ் முன்னால வச்சுக்கிட்டு 3 × 3ன்னு போடணும். கடைசியில் அது என்ன ஆயிடும்னா -9ன்னு ஆயிடும். ரெண்டுக்கும் வேற வேற வேல்யூவா போயிடும். அப்போ மைனஸ் ஒன்று வந்துச்சுன்னா கண்டிப்பா இப்படி பிராக்கெட் போடணும். அதுக்கு என்ன அர்த்தம்னா -3 × -3 அப்போ அது +9 ஆயிடும். ஓகேங்களா? அதனாலதான் நான் சொல்றேன் மைனஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா பிராக்கெட் போட்டு ஹோல் ஸ்கொயர் போடணும். அதனாலதான் அந்த இடத்துல நான் இந்த இடத்துல பிராக்கெட் போட்டிருக்கேன். ஏன்னா -7 மைனஸ் கூட்டணும். ஏன்னா ரெண்டும் ஒரே குறியா இருக்கனால அதே குறியை போட்டுக்கிட்டு நம்பர்ஸை ஆட் பண்றோம். ஸோ -10 இதனுடைய ஹோல் ஸ்கொயர் அப்படின்றதுனால -10 the whole square எழுதிட்டேன். ஸோ ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர் பாருங்க -10 the whole square அப்படின்னா -10ஐ -10ஆல் பெருக்கணும் அப்படின்னு அர்த்தம். பாருங்க மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிரும். 10 பெருக்கல் 10 100 ஆயிடும். ஸோ 10 ஸ்கொயர் இஸ் 100. அதனால இது 100ன்னும் அதே மாதிரி தான் 2 ஸ்கொயர் நமக்கு 4 -2 the whole square தான் -2 × -2 -2ஐ -2ஆல் பெருக்கும் போது மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆகி 2 2 4ன்னு நமக்கு இங்க 104 அப்படின்னு ரூட்குள்ளார வருது. 104க்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம இதை டானா வகுத்தல் போடுறோம். அதாவது we are going to do a prime factorization to find its square root. அப்ப 2ஆல டிவைட் பண்ண முடியும் because it's an even number. இரட்டைப்படை எண் அப்படிங்கிறதுனால 2ஆல் வகுக்கிறோம்.
2 5 வாட்டி 10 2 வாட்டி 4 மறுபடியும் 2 முடிஞ்சிருக்கு இல்லைங்களா இரட்டைப்படை எண் மறுபடியும் 2 ஆல வகுக்கலாம் 2 வாட்டி 4 6 வாட்டி 12 வரும் மறுபடியும் 2 ஆல 1 3 டைம்ஸ் நம்ம இங்க ஸ்டாப் பண்ணிடுறோம் ஏன்னா 13 என்பது பகாயம் இட்ஸ் a prime number அதுக்கு மேல ப்ரோசீட் பண்ண முடியாதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டோம் நமக்கு தெரியும் ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம் அப்படினா ஜோடி கொண்டு வெளிய எடுக்கணும் பாருங்க இந்த ரெண்டுக்கு தான் ஜோடி இருக்கு அப்ப ஒரு ரெண்டு வெளிய எடுத்துக்கலாம் மீதி இருக்கிறத அப்படியே பெருக்கி உள்ள போட்டுக்கணும் இல்லன்னா பாருங்க இதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இத இது ரெண்டையும் பெருக்குங்க 26 ஒண்ணா இந்த ஜோடி கொண்டு வெளிய எடுத்து இதுல என்ன மிச்சம் இருக்கோ அப்படியே இங்க எழுதிக்கலாம் அல்லது பாருங்க இந்த ஜோடி கொண்டு வெளிய எடுத்து இத ரெண்டையும் பெருக்கி 2 * 13 26ன்னு ரூட் குள்ளார ஏன்னா அதுக்கு ஜோடி இல்லை அதனால உள்ள ரூட் குள்ளார போட்டுறோம் ஜோடி இருக்கிற இந்த ரெண்டுல ஒரு ரெண்டை வெளிய எடுத்து எழுதிட்டோம் ஸோ அவ்வளவுதான் நமக்கு 2√26 units தான் இந்த செகண்ட் क्वेश्चन இந்த ஆன்சர் ஃபர்ஸ்ட்லயே third question நம்ம இந்த இரு புள்ளிகளுக்கும் இடைப்பட்ட தொலைவை கண்டுபிடிக்கணும் அதாவது we have to find the distance between these two points இந்த first point x1 y1 அப்படினு வெச்சுக்கிறோம் இரண்டாவது பாயிண்ட் x2, y2 அப்படினு வெச்சுக்கிறோம் அப்புறம் as usual நம்ம distance ஃபார்முலா எழுதிக்க போறோம் d √√of x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square அப்படிங்கற அந்த ஃபார்முலா இப்போ root of x2 க்கு நேரா c இருக்குங்களா c minus x1 க்கு நேரா a so xc minus a the whole square plus y2 க்கு நேரா b யும் y1 க்கு நேரா b யும் the whole square அப்படினு இருக்கு so நமக்கு root of இது என்ன இருக்கும் c minus a the whole square னோ இதுல b ல b போச்சுனா 0 ஆயிடும் இல்லையா 0 square is 0 அதனால நம்ம அப்படியே விட்டுறோம் இப்போ வெறும் root of c minus a the whole square அப்படினு இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா the whole square இருக்கனால இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கும் இந்த ஸ்கொயருக்கும் போயிடும் அதாவது வர்க்கமூல குறியீட்டுக்கும் இந்த வர்க்க குறியீட்டுக்கும் போய் நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் ஓட வேல்யூ c minus a அப்படினு ரூட்டை விட்டு இந்த c minus a மட்டும் வந்துரும் c minus a units அளவுகள் தான் இந்த क्वेश्चन ஓட ஆன்சர் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட டவுட் இருக்கலாம் எப்படி டீச்சர் இந்த ஸ்கொயருக்கும் ரூட்டுக்கும் போச்சு அப்படினு இங்க பாருங்க root of c minus a the whole square அப்படினா என்ன அர்த்தம் ரூட்டுக்குள்ளார இந்த c minus a வை c minus a into c minus a அப்படினு எழுதலாம் இல்லையா அப்ப ஜோடியா இருந்துச்சுனா ரெண்டுக்கு ஒன்னு வெளிய எடுத்துக்கலாம் இல்லையா அப்ப இந்த ரெண்டுல ஒன்னு வெளிய எடுக்கறோம் அப்படிங்கும்போது மீதி ஒண்ணுமே இல்ல அப்ப ரூட்டும் போட கூடாது உள்ள எதுவும் போடவும் மாட்டோம் இல்லீங்களா அதனால தான் ஸ்ட்ரைட்டா c minus a தான் இதனோட ஆன்சர் அப்படினு சொல்லி சொன்னோம் ஃபர்ஸ்ட்லயே fourth question இந்த இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவை கண்டுபிடிக்கணும் இதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணனும் அப்படினா இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இத x1 y1 அப்படி எழுதிக்கணும் இத x2 y2 அப்படினு எழுதிக்கணும் ஒருவேளை இப்படி எழுதினா கிளியரா தெரிய மாட்டேங்குது அப்படினா நம்ம பாருங்க 3 -9 இந்த புள்ளியை அப்படியே நிறுத்தி எழுதிடுங்க அதே போல இந்த புள்ளியை -2 3 நிறுத்தி எழுதுங்க நமக்கு மேல இருக்கிறது x கீழ இருக்கிறது y அப்படினு தெரிஞ்சுக்கோங்க அப்ப இது ஃபர்ஸ்ட் புள்ளிங்கிறதுனால x1 இது அடுத்து y1 இது அதே போல இது x2 -2 y2 3 அப்படினு நம்ம இப்படி எடுத்து எழுதிக்கலாம் எழுதிட்டு அதுக்கு அப்புறம் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் சோ d முதல்ல ஃபார்முலா எழுத போறோம் நமக்கு x2 x1 the whole square plus y2 minus y1 the whole square அப்படினு நம்ம முதல்ல ஃபார்முலா எழுதிக்கிறோம் அதுக்கு அப்புறம் இத பிரதியிட போறோம் பாருங்க x2 என்னன்னா -2 அப்புறம் ஃபார்முலா படி மைனஸ் x1 வந்து 3 the whole square அதுக்கு அப்புறம் பிளஸ் போட்டுக்கிறேன் y2 க்கு நேரா 3 அதுக்கு அப்புறம் ஒரு மைனஸ் y1 க்கு நேரா -9 அப்படினு வருது சோ மைனஸ் ஆஃப் மைனஸ் एक्चुअली பிளஸ் பாருங்க இப்படி எழுதும்போது இப்படி போட்டுக்கோங்க அல்லது பாருங்க இங்க மைனஸ் மறுபடியும் ஒரு மைனஸ் போடுறதுக்கு பதிலா இப்படி அந்த மைனஸே குறுக்க போடும்போது நமக்கு பிளஸ்ஸா மாறிடும் ஏன்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் அதாவது 3 மைனஸ் அதுக்கு அப்புறம் -9 அப்படினு எழுதுவோமா எழுதிட்டு அடுத்த ஸ்டெப்ல மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ்னு மாத்திக்கலாம் இல்ல ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு மறுபடியும் ஒரு மைனஸ் கொண்டு வரோம் அப்படிங்கும்போது இப்படி வரும்போது இப்படி வரக்கூடும் இதுக்கு வரக்கூடிய மைனஸை இப்படியும் போட்டு அதை +9 ஆகவும் மாத்திக்கிட்டு ஸ்ட்ரைட்டாகவும் பண்ணலாம்
ஓகேங்களா? ஸோ நம்ம அடுத்த ஸ்டெப்பே தாராளமாக பண்ணிக்கலான்ட்டு தான் நான் இங்கே -9 போட்டுட்டேன். இப்போ இது பாருங்க, ரெண்டும் மைனஸ் குறி, அதனால 2யும் 3யும் கூட்டினேன், -5ன்னு கூட்டிட்டு the whole square பிளஸ் 3 மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிடும், பிளஸ் 9 the whole square அப்படின்னு நம்ம போட்டோம். இப்போ -5 the whole square பிளஸ் 25 அப்படின்னும் 3யும் 9யும் கூட்டினா 12 the whole square ஆகும். நமக்கு அது 12 the whole square வந்து 144 அப்படின்னும், இது முன்னாடி இருக்கிறது 25ன்னு கிடைச்சிருக்கு. 25யும் 144யும் கூட்டினா 169 அப்படின்னு கிடைக்குது. 169 வர்க்கமூலம் 13 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ D is equal to 13 units அப்படிங்கிறது தான் இந்த 4th questionோட ஆன்சர்.